ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோசை இட்லி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகா, 4 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, மல்லி இலை வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். மல்லி இலையோட பச்சை வாசனை போனால் தான் சட்னி சூப்பராக இருக்கும். மல்லி இலை நல்லா வதங்கினதும் இதோட கொஞ்சம் தேங்காயை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு சின்ன துண்டு புளியை நல்லா பிச்சு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுறேன். இது நல்லா ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த இந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்காக கடுகு போட்டு பொரிஞ்சதும் இதோட 2 வரமிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து விட்டால் சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.